பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சவுக்கொடி குறித்து விமர்சித்த நிலையில் தனது எண்ணை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பாஜகவினர் மிரட்டல் விடுப்பதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் எஸ்வி சேகர் புகார் அளித்துள்ளார். சவுக்கடி தான் ஒரு தலைவருக்கு தகுதியான ஒரு இடம் என்றால் தமிழ்நாட்டில் நடிகர் எம்எஸ் பாஸ்கருக்கு தான் பாஜக தலைவர் பதவி கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அவர் தான் நல்லா ஆடிக்கினே சவுக்கால் அடிச்சுக்கிறார். ஒரு படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். இதை என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய செல் நம்பரை கொஞ்சம் அளவு கடந்த அண்ணாமலை அடிமை யாரோ 2-3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதுதான் எஸ்வி சேகர் நம்பர், அவரை கொஞ்சம் பக்குவமாக செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு போடுறாங்க. அதாவது சோசியல் மீடியா இருக்கு, என்ன வேணால் பேசலாம்ங்கிறத தாண்டி அடுத்தவருடைய தொலைபேசி எண்ணை அவர் அனுமதி இல்லாமல் போடுவது சட்டப்படி குற்றம். அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொண்டாலும் தீ மிதித்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக 2026 ஒரு சீட் கூட வெற்றி பெறாது என நடிகர் எஸ்வி சேகர் தெரிவித்திருக்கிறார். என்ன பண்ணினாலும் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாலும் தீ மிதிச்சாலும் அவர் ஒன்றும் வெறும் அண்டர்வேரோட மாத்திரம் தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிட்டு வரேன்னு சொன்னால் கூட பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட 2026 ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. 40க்கு 40 வரும்னு பேசினார். கடைசியில் 12 இடத்துல டெபாசிட் போச்சு. 40 சீட்டும் வாஷ் அவுட் ஆச்சு. வெறும் வாய் தான் வேலை செய்யும் அண்ணாமலைக்கு, செயல் ஒன்றுமே கிடையாது. நான் எல்லாத்தையுமே நான் பிஜேபியில் இல்லாவிட்டால் கூட இன்றைக்கும் நான் என்னுடைய கருத்துக்களை நேரடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். பெண்களுக்காக போராடுறேன்றாரு. இதே கேசவ விநாயகத்தின் மேல இந்த பாஜக இருக்கக்கூடிய கேசவனர் 167 பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது சார். பிரபலமானவன் புத்திசாலி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். ஐயோ நமக்கு அவ்வளவு புத்தி இல்லையே, நம்ம இவ்வளவு பிரபலமா இல்லையேன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவ்வளவுதான். இது ஒன்றும் அண்ணாமலைக்கு அதிகம், பொன்னாருக்கு இருந்தது, அதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசைக்கு இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. இன்னி வரைக்கும் என்ன சரியாவே யூஸ் பண்ணிக்கல. எலெக்ஷன் வரும்போது இவங்க சொல்லுவாங்க, அவரை பயன்படுத்திடாதீங்க. அண்ணாமலை கிட்ட எந்த பவரும் கிடையாது சார். அண்ணாமலையே இன்னும் 1 மாசம் இங்கே அதிகமாக இருந்தால் ஜாஸ்தின்னு நான் நினைக்கிறேன். இல்லை விருப்பப்படுறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணா இருக்கலாம். அவருக்கு இந்த ரெய்டு வந்துருச்சு, அவர் உறவுகாரங்களுக்கெல்லாம். அந்த ரெய்டை மறைக்கிறதுக்காக போட்டப்பட்ட நாடகம் தான். பாஜக இன்னி வரைக்கும் சொல்றது என்ன, நாங்க நேர்மையான கட்சி, ஊழலற்ற கட்சி. அது அண்ணாமலையை வச்சுட்டு சொல்ல முடியுமா? பாஜக தமிழக பாஜகவை டெல்லி பாஜக டோட்டலா ஒதுக்கிடுச்சு. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை சென்னை மாநகராட்சி 184வது வார்டு உறுப்பினர் எஸ்வி ரவிச்சந்திரன் மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்தது அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளார். பஞ்சு நாள் செய்த சாட்டை என சொல்லும் ரவிச்சந்திரனுக்கு, கோவையில் எனது இல்லத்தில் இருக்கும் சாட்டையை கொண்டு வருகிறேன், பஞ்சு சாட்டையா என்பதை அவர் மீதே சோதித்து பார்த்து விடலாம், தயாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.